எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே. இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம். மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்தப் போகின்றார். அதுவும் கூட 400 உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார். அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்குது. கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சூலூராக இருக்கட்டும், பல்லடமாக இருக்கட்டும், நகர்பகுதிகளாக இருக்கட்டும், கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், சிங்காரல்லூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள். கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம். கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். வளர்ச்சியிலே பங்கெடுப்போம். வளர்ச்சியை வேகப்படுத்துவோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். மேடம், அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம். வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதிப்பட்டுப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பிரதமருடைய ஆட்சி, இன்னொரு பக்கம் பிரதமருடைய குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதையும் கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2021 எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த முறை 6 சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. மக்களுடைய எழுச்சி அதற்கு சாட்சி. வேட்பாளர் வந்துட்டு அவரோட தன்மையை பத்தி பொய்யான தகவலை நீங்க கூறியிருக்கீங்க. ஜென்டில்மேனா இருந்தா நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். ஒரு நிமிஷங்க, பகிரங்கமாக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க மேடம். நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது. எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. இன்றைக்கி 2 வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை, ஏன்னா எப்பவும் பார்த்திங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க. இன்றைக்கி பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் சண்டை போடுறாங்க. அதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சண்டை யாரோடு? எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு. அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்திற்கு 7 மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி முக்கியம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டிக்கு ஒரு துபாய்க்கு ஒரு ஸ்லாட் கேட்டு 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இது சென்ட்ரல் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் பார்த்தாங்க, எல்லா மினிஸ்டரையும் போயாச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. வேற அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சிறிய விமான நிலையங்கள் கூட they are getting the slot for துபாய். ஒரே ஒரு ஃப்ளைட்டுக்கு they are waiting for more than a decade கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பருத்திக்கு 10% இறக்குமதி வரி 11% ரத்து செய்யுங்க, காட்டன் பிரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஜவுளி தொழில் பயங்கர நெருக்கடியில் இருக்குன்னு they have made so many representations, but still now there is no action taken. அதே மாதிரி விஸ்கோஸ், பாலிஸ்டர் 2 தான் ரொம்ப முக்கியமான செயற்கை நூலில். அந்த செயற்கை இலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே ரிலையன்ஸ், பிர்லா குரூப் தான் கையில் வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங்னு கேட்கும்போது, ஆனால் பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா? பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா? இந்த கோயம்புத்தூரினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய
இதற்கு முன்பு உறுப்பினராக இருந்தவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க? ரெக்கார்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்கள் சொன்ன பிரச்சனையெல்லாம் எத்தனை முறை பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. இன்றைக்கி கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாமல் கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள். இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு. பியூஷ் கோயல் அவங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க. அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வரும். காட்டன் டியூட்டி 20,000 ரூபா குறைஞ்சிச்சு. அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மறுபடி எடுத்தால் காட்டன் விலை குறையினாங்க. அது டெம்பரரி ப்ரொவிஷன். காட்டன் சிசிஐ, காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதை முழுவதும் கலைச்சிங்கன்னா தான் காட்டன் விலை குறையினாங்க. இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இத்தனை காலமாக 10 ஆண்டு காலமாக, குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க, இதை பற்றி பேசியிருக்காங்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 87 ஏக்கர் விமான நிலையத்துடைய நிலத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும்? ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்கள் 3 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு 3 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. கடைசி 87 ஏக்கர் கொடுக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனை? 87 ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கோயம்புத்தூருக்கு வரணுமா? 10 ஆண்டு காலமாக தடுத்திருக்கு. கரூர் கோயம்புத்தூர் 6 வழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசிஷன் ஆஃபீஸர் போடுறதுக்கு எத்தனை நாளுங்கண்ணா? கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு, என்ன வேலை செஞ்சுருக்காங்க? அதனால் இதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, ஆட்சியில் யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்கள் தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இதே கோயம்புத்தூரினுடைய தொழிலதிபர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நம்முடைய நிதியமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செய்து கொடுத்துருக்கின்றோம். எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தேக்கா அங்கே இருக்கிறாங்க. மத்திய அரசில் எடுத்துகிட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிகிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி, அது திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், அவினாசியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி 5 ஆண்டு காலமாக வளர்ச்சியை பற்றி, நீங்கள் சொன்ன பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்கு. விமான நிலையத்துக்கு 3 முறை அசெம்பிளியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் 3 முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூர் வளரக்கூடாது, வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது. உங்கள் கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா, நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும், வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக சரிப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை ஊர்ஜிதம் செய்துங்க. திமுக வேட்பாளர் மருதமலை கோயிலிருந்து வேட்புமனு செய்து வந்துட்டு இருக்காரு. வெற்றி அண்ணா இது கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை. கோயம்புத்தூரினுடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிட்றோம். கோணியம்மன் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலை. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்புமனு போய் கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.